இதோட வந்து ஒரு 128 GB வந்து ஒரு SD கார்டு மைக்ரோ SD கார்டு இருக்குது. அண்ட் வந்து ஒரு GoPro வந்து ஹீரோ 9 இருக்கிற ஒரு பேட்டரி என்னது நல்லாவே இருக்குது. நல்லா வந்து பில் குவாலிட்டி பார்க்குறதுக்கு பிடிக்கும் போதே தெரியுது, நல்லா சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் உண்மைக்கு க்ளோஸாக காட்டுறேன் கைஸ். உண்மைக்கு வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இந்த லுக் வந்து நல்லாவே இருக்குது, நல்லா வந்து கிரிப்பாக இருக்குது. ஏல வெல்கம் கைஸ், நான் தான் ஜாகி அப்படிங்க. சூப்பராக இருப்பீங்க கைஸ், நானும் சூப்பராக இருக்கிறேன். ஓகே கைஸ், இன்றைக்கும் வந்து ஒரு வேறு லெவலான வீடியோ தான் கைஸ். வேறு லெவல் அன்பாக்சிங் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், GoPro Hero 10 அதான் கைஸ் நீங்கள் நாங்கள் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது கூட வந்து இது வந்து ஒரு ஆஃபர் பேக். இதுக்குள்ளே 2 ஆஃபர் திங்ஸும் இருக்குது. அது எல்லாம் என்னென்னு காட்டுறேன். அதெல்லாம் ஓப்பன் பண்ணி நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க. மறக்காம வந்து கைஸ் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அண்ட் ஸ்பெஷல் இது வரைக்கும் நம்மளை இன்ஸ்டா அண்ட் வந்து FBயில் ஃபாலோ பண்ணதாக்கலாம் தான் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப்பில் போடுற வீடியோஸ் வந்து கொஞ்சம் லேட்டாகி வந்தாலும் இன்ஸ்டா அண்ட் வந்து FBயில் வந்து ஒரு சில ஃபோட்டோஸுகள் அண்ட் வந்து ஒரு சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே வந்து உடனுக்குடன் அப்டேட் பண்ணுவேன். அதனால் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே கைஸ், அண்ட் வந்து இதை நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கைஸ் நீங்கள் வாங்கினது இங்கே ஸ்வீட்ஸில் வந்து இங்கே மீடியா மார்க்கெட் இந்த ஷாப்பில் வாங்கி இது வந்து ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் கேமராட ப்ரைஸ் இந்த தனி GoPro மட்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து 420 franc அப்படி சம்திங். அண்ட் வந்து இது வந்து ஃபுல் ஆஃபர் பேக் அப்படிங்கிறபடியால் இது வந்து 450க்கு வந்து செல் பண்ணியிருந்தாங்க. இதோட வந்து ஒரு 128 GB வந்து ஒரு மைக்ரோ SD கார்டு இருக்குது. அண்ட் வந்து ஒரு GoPro வந்து ஹீரோ 9 இருக்கிற ஒரு பேட்டரி அதோடு சேர்ந்து தான் இந்த ஆஃபர் பேக் வருது. ஓகே கைஸ், இதை வந்து நாங்கள் இப்போ அன்பாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இதை நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். ஜஸ்ட் இல்லை தான் கட் பண்ண வேண்டியதான் கைஸ். இதை கட் பண்ணியாச்சு. அண்ட் வந்து நாங்கள் லைட்டாக இதை ஓப்பன் பண்ண வேண்டியதான். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இது நமக்கு இனி தேவையில்லை. ஓகே, இது வந்து கைஸ் பேட்டரி தந்திருக்கிறாங்க. நான் அந்த பேட்டரி நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து SD கார்டு 128 GB. இது வந்து சாம்சங்கோட பார்த்தா தெரியும் 128 GB. ஓகே, இது ரெண்டும் நாங்கள் இங்கே வச்சுடுவோம். இப்போ மெயின் திங்ஸ்க்கு நாங்கள் வரும் பாருங்கள் கைஸ், GoPro Hero 10. இது வந்து நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே வந்து Sony ZV-1 கேமரா வச்சிருக்கிறேன். மேபி அந்த அன்பாக்ஸ் வீடியோ பார்க்காத ஆகலாம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அந்த கேமரா வந்து கைஸ் நார்மலாக நாங்கள் வந்து கூடுதலாக வந்து நம்ம ஸ்ட்ரீட் வாக்குகள் அந்த மாதிரி இதுகளுக்கு வந்து அதை வந்து கொஞ்சம் ஷேக் ஆகும். கூடுதலாக அது கொஞ்சம் பெரிய கேமரா கூட அதெல்லாம் அதை எடுத்துகிட்டு போகிறத விட இது வந்து இன்னும் சிம்பிளாக இருக்கும். அண்ட் வந்து நாங்கள் வந்து இப்போ வேறு கண்ட்ரி நான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம், அதுகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த GoPro Hero 10 வாங்கினது. இதில் வந்து டபுள் ஸ்க்ரீன் இருக்குது. அதனால் வந்து இன்னும் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி வந்து நாங்கள் வாட்டர் அட்வென்ச்சரோ மேபி வந்து நம்ம கடலுக்கெல்லாம் போனால் கூட அதில் வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் கைஸ் இந்த கேமரா வந்து ஒரு செகண்டரி கேமராவாக வந்து அப்டேட் பண்ணுவோம் சேனலுக்கு அப்படின்றதுக்காக நான் வாங்கியிருக்கேன். ஓகே கைஸ், இதை வந்து நாங்கள் வந்து இப்போ இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இதில் வந்து GoPro 10 போட்டிருக்கு. தென் வந்து இது இந்த பிக்சர் குவாலிட்டி வந்து 23 megapixel. அண்ட் வந்து இது வந்து 4Kல ஷூட் பண்ணக்கூடியது. 4K 120 ஃப்ரேமில் ஷூட் பண்ணும். அண்ட் வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து 10 மீட்டர் வரைக்கும் வந்து நீங்கள் எந்த ஒரு கவருமே இல்லாமல் வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். வாட்டர் ரெசிடென்ஸ் இருக்குது. அடுத்து வந்து இந்த ப்ராசஸர் வந்து GP2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஓகே கைஸ், இதை வந்து நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அவ்வளோதான். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே கைஸ் நல்ல சூப்பரான வந்து ஒரு பவுச் கொடுத்துருக்குறாங்க. இந்த கவர் உண்மைக்கு வந்து இந்த கேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து சேஃப்டி என்ன வந்து நல்லாவே இருக்குது. நல்லா வந்து பில் குவாலிட்டி பார்க்குறதுக்கு பிடிக்கும் போதே தெரியுது, நல்லா சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் கேமராவை உள்ளுக்குள்ளே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ இதை ஓப்பன் பண்ண கைஸ் இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட GoPro Hero 10 இருக்குது. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது கைஸ். நான் வந்து என்கிட்ட வந்து இது எல்லாமே வந்து இன்னொரு ஆக்ஷன் கேமரா இருக்குது. பட் அது வந்து சும்மா நார்மல் ஆக்ஷன் கேமரா. அது வந்து அது 4Kலாம் ஷூட் பண்ணாது நார்மல். பட் அதனால் அது வந்து வெயிட்லெஸ். இது வந்து கொஞ்சம் வந்து வெயிட்டாக இருக்குது. ஓகே, அண்ட் வந்து இதோட வந்து ஒரு Type-C அண்ட் வந்து USB கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து சார்ஜிங்க்கு. அண்ட் வந்து இதுக்குள்ளே ஒரு பேட்ரி இருக்குது. இந்த பேட்ரி தான் நமக்கு வந்து ஆஃபர்லேயே வந்துருந்துச்சு GoPro Hero 9. தென் வந்து ஒரு மவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. தென் இது வந்து நீங்கள் வந்து ஹெல்மெட்டில் வந்து நீங்கள் வந்து மவுண்ட் பண்ணிக்கிறது வந்து ஸ்டிக்கர் இதை நீங்கள் ஒட்டிட்டு இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. தென் வந்து அதுக்கான ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் வந்து கைஸ் ஃபைனலாக வந்து இது வந்து கவர், இது தேவையில்லை நமக்கு. ஃபைனலாக வந்து இது வந்து எப்படி நீங்கள் சார்ஜ் பண்ண போகிறீங்க, எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தந்துருக்குறாங்க இதில் எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. தென் வந்து நார்மலாக யூஸ்வல் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி தந்துருக்காங்க. நீங்கள் தேவைன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால்
எரிஞ்சிடலாம். ஓகே கைஸ், இவ்வளோ தான் இதுக்குள்ளே இருக்கிற ஐட்டம் இவ்வளோ தான். இப்போ நாங்கள் வந்து எங்களோட கேமராவை நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம் கைஸ். இன்றைக்கி வந்து சூப்பராக இருக்குது, லுக் நல்லாவே இருக்குது. நாங்கள் ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், உண்மைக்கு க்ளோஸாக காட்டுறேன் கைஸ். உண்மைக்கு வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இந்த லுக் வந்து நல்லாவே இருக்குது, நல்லா வந்து க்ரிப்பாக இருக்குது. நம்ம வந்து ஜஸ்ட் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலும் வந்து நல்லா வந்து குவாலிட்டியாகவே இருக்கும். சூப்பர். ஓகே, இப்போ நாங்கள் வந்து கேமரா வந்து பேட்டரியில் சார்ஜ் இருக்கானதில் சார்ஜ் இருந்தால் நான் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணியே காட்டுறேன். இதை நாங்கள் வந்து பேட்டரி இன்செர்ட் பண்ண போகிறது இங்கே தான் இன்செர்ட் பண்ணணும் கைஸ். நாங்கள் பேட்டரியை சாரி ஓகே ஓகே பாருங்க கைஸ், போட்டாச்சு. ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ நாங்கள் இதை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். வா, ஓப்பன் பண்ண உடனே கைஸ் இங்கே பாருங்கள், எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் வரல. கேமரா வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே வந்து ஆன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஸ்க்ரீன் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. நான் வந்து இப்போ ஃப்ரண்ட்லேயும் தெரியுது, உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இனி வந்து செட்டிங்ஸ் தந்துருக்குறாங்க. நாங்கள் செட்டிங்ஸ் எல்லாம் அப்படியே கம்ப்ளீட் பண்ணி நமக்கு எப்படி செட்டிங்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இதை நாங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகே கைஸ், இது இந்த அன்பாக்சிங் இவ்வளோ தான். அண்ட் வந்து இந்த SD கார்டு நான் உங்களுக்கு காண்பிச்சிட்டேன். சாம்சங்கில் வந்து இது வந்து இதோட வந்து ஒரு கோம்போ பேக்ஸ் சாரி, அது கீழே விழுந்துருச்சு. ஓகே கைஸ், அண்ட் வந்து இந்த பேட்டரியை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு. பேட்டரி தான் இருக்குது, பட் வேறு எதுவும் இருக்குதா அப்படின்றதையும் பார்ப்போம். சேம் பேட்டரி அப்படின்றத பார்ப்போம் நாங்கள். ஓகே, இதை ஓப்பன் பண்ணாலும் எல்லாத்துக்குமே இந்த பேப்பர் பேக்ஸ் தராங்க. இங்கே பாருங்க கைஸ், இவ்வளோ பெரிய பாக்ஸுக்குள்ளே எப்படி பேட்டரி பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய பாக்ஸில் ஒரு சென்டரில் ஒரு சின்ன குட்டி பேட்டரி, அவ்வளோதான். இதுவும் மென் வந்து அந்த பேட்டரி சேம் பேட்டரி தான் கைஸ். உண்மைக்கு சூப்பராக இருக்குது. மேபி வந்து இந்த டைமில் நீங்கள் யாராவது இங்கே ஸ்வீஸில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு GoPro தேவை அப்படியா இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் வந்து மீடியா மார்க்கெட் வந்து இங்கே வந்து ஃபூஸ்ட்லேயும் வந்து இதே ப்ரைஸ் தான் போகுது. மீடியா மார்க்கெட் அண்ட் வந்து ஃபூஸ்ட் எல்லாத்துலேயும் இதே ப்ரைஸ் தான் போயிட்டுருக்குது. அதாவது 450 ருபீஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு GoPro HERO9 பேட்ரி அண்ட் வந்து ஒரு சாம்சங்கில் இருக்கிற 128 GB வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஃப்ரீன்னு சொன்னால் அது வந்து ஆஃபர் பேக். அது நார்மல் கேமரா வந்து 420, இது வந்து ஒரு 30 ஸ்விஸ் ஃப்ராங்க் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டுமே கிடைக்கும். ஆனால் இது ரெண்டுமே வந்து 30 ஃப்ராங்கை விட எக்ஸ்பென்சிவ். இது வந்து இந்த 128 GB வந்து இந்த SD கார்டே வந்து கிட்டத்தட்ட 20-30 ஃப்ராங்க் வரும். அண்ட் வந்து தனி இந்த இண்டிவிஜுவல் பேட்டரி வாங்கினாலே இதுவும் வந்து ஒரு 20 to 30 ஃப்ராங்குக்குள்ளே தான் வரும். அதனால் இது வந்து ஆஃபர் பேக். இதுண்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஸ்பீட் வந்து கைஸ் 130 MB ஸ்பீட் இது. ஓகே, இது நம்மளுக்கு ஓரளவுக்கு இது ஓகே. இது இல்லாமல் வந்து என்கிட்ட இன்னும் இருக்குது, என்கிட்ட மைக்ரோ SD கார்டு இருக்குது. இதை விட கொஞ்சம் ஸ்பீடு உள்ளது, நாங்கள் அதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. ரொம்ப பேசியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த இனிமேல் நான் வந்து இப்போ ட்ராவல் பண்ண போகிற கண்ட்ரியில் வந்து கூடுதலாக வந்து இந்த கேமரா யூஸ் பண்ணுவேன். எனக்கு கேட்டால் இது வந்து என்ன சொல்கிறேன், நல்லா வந்து காம்பேக்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் இதை நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணலாம். வந்து இதில் வந்து ஸ்பெஷல் இருக்குது கைஸ். இதில் வந்து நீங்கள் லென்ஸ் மாற்றிக்க முடியும். இங்கே பாருங்கள், லென்ஸ் இருக்குது. இது ஜஸ்ட் வந்து இதை உங்களுக்கு நான் காண்பிக்கணும். இதை நீங்கள் லைட்டு ஜஸ்ட் அப்படி டர்ன் பண்ணால் அப்படி இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து வைல்ட் லென்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். வந்து ஃபில்டர் லென்ஸ் இருக்குது, நீங்கள் அதுகளும் பயன்படுத்திக்க முடியும். பட் அதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை அப்படின்றனால நமக்கு இதுவே இப்போதைக்கு காணும். அதனால் நாங்கள் இப்படியே இதை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு கைஸ். ஓகே, அவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா கைஸ் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் ஸ்பெஷல் இது வரைக்கும் ஜாகி சப்ஸ்கிரைப் பண்ணதாக்கலாம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, பாய்.